பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி லவ் ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதே லவ் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி லவ்னால மிகப்பெரிய அடி வாங்கினேன். அதனால பயங்கர டிப்ரெஷன் உள்ள போனேன். அந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வந்தேன்றதை சொல்கிறேன். மேபி நீங்களும் இதே சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, உங்கள் லவ்வை விட உங்களுக்கு அதிகமாக பிடிச்ச விஷயம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களோட கரியராக கூட இருக்கலாம். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு பிடிச்ச விஷயத்த மறக்கணும்னா அதை விட பிடிச்ச விஷயம் ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. ரெண்டாவது, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கலன்ட்டு நீங்கள் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அந்த விஷயத்த திரும்ப எடுத்து பண்ணுங்கள். இந்த விஷயம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். டிப்ரெஷன்லாம் தூக்கி போட்டுருவீங்க. மூணாவது, முடிஞ்ச வரைக்கும் தனியாக இருக்காதீங்க. ஏன்னா பேட் ஹேபிட், பேட் டெசிஷன்லாம் பண்ண தோணும். உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களே உங்களை டிப்ரெஷன்லேருந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. லவ்வில் அடிபட்டு விழுறது தப்பு இல்லை, திரும்ப எழுந்துக்காமல் இருக்கிறது தான் பெரிய தப்பு. நீங்கள் டிப்ரெஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.